இன்றைய சாக்கார முரளி 10/8/2026. இனிமையான குழந்தைகளே, எப்படி தந்தை அபகாரிகள் மீதும் உபகாரம் செய்கிறாரோ அதே போல நீங்கள் கூட தந்தையை பின்பற்றுங்கள், சுகம் அளிப்பவராகுங்கள், இந்த தேகத்தை மறந்து கொண்டே செல்லுங்கள். கேள்வி: தேகி அபிமானி ஆத்ம உணர்வுடன் இருப்பவர்களின் முக்கிய அடையாளங்கள் என்னவாக இருக்கும்? பதில்: அவர்களுக்கு தங்களிடையே மிக மிக ஆன்மீக அன்பு இருக்கும். அவர்கள் ஒருபொழுதும் ஒருவர் மற்றவர்களின் குறைகளை வர்ணனை செய்ய மாட்டார்கள். அவர்கள் மிக மிக சுகம் அளிக்க கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய மகிழ்ச்சி ஒருபொழுதும் மறைந்து போகாது. எப்பொழுதும் அளவற்ற குஷியில் இருப்பார்கள். ஒரு பொழுதும் கருத்து வேற்றுமையில் வரமாட்டார்கள். ஆத்மாவாகிய நாங்கள் சகோதர சகோதரிகள் ஆவோம். இந்த நினைவு மூலமாக குணத்தை கிரகிப்பவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு எல்லாருடைய குணங்கள் தான் தென்படும். அவர்கள் சுயம் தாங்களும் குணவானாக இருப்பார்கள், மேலும் மற்றவர்களையும் குணவானாக ஆக்குவார்கள். அவர்களுக்கு ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் நினைவுக்கு வரமாட்டார்கள். ஓம் சாந்தி. உயர்ந்ததிலும் உயர்ந்த எல்லையில்லாத தந்தைக்கு முன்னால் குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் அமர்ந்துள்ளீர்கள். இப்பேற்பட்ட தந்தை கிடைத்துள்ளார். எனவே நீங்கள் எவ்வளவு பாக்கியசாலிகளாவீர்கள். நீங்கள் ஞான கடலான தந்தையிடம் ஞான ரத்தினங்களால் பையை நிரப்புவதற்காக, சம்பாதிப்பதற்காக தந்தையிடம் வந்துள்ளீர்கள். தந்தை இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய உங்களை எவ்வளவு உயர அழைத்து செல்கிறார். தந்தையோ குழந்தைகளாகிய உங்களை மட்டும் பார்க்கிறார். அவருக்கோ யாரையும் நினைவு செய்ய வேண்டியது இல்லை. இவருடைய பிரம்மா ஆத்மாவோ தந்தையை நினைவு செய்ய வேண்டியுள்ளது. நாங்கள் இருவருமோ குழந்தைகளாகிய உங்களை தான் பார்க்கிறோம் என்று தந்தை கூறுகிறார். ஆத்மாவாகிய நானோ சாட்சி பார்வையாளராகி பார்க்க வேண்டியது இல்லை. ஆனால் தந்தையின் சேர்க்கையில் நான் கூட அவ்வாறே பார்க்கிறேன். தந்தை கூடவோ இருக்கிறேன் அல்லவா? அவருடைய குழந்தையாவேன். எனவே கூடவே இருந்து பார்க்கிறேன். நான் உலகத்திற்கு எஜமானனாக ஆகி நான் தான் இதை செய்வது போல திருஷ்டி கொடுக்கிறேன். தேகம் உட்பட அனைத்தையும் மறக்க வேண்டியுள்ளது. மற்றபடி தந்தை மற்றும் குழந்தைகள் இருவருமே ஒருவராக ஆகிவிடுகிறோம். எனவே தந்தை இனிமையான குழந்தைகளை நிறைய புருஷார்த்தம் செய்யுங்கள் என்று புரிய வைக்கிறார். எப்படி தந்தை அபகாரிகள் மீதும் உபகாரம் செய்கிறார், அதே போல நீங்களும் தந்தையை பின்பற்றுங்கள், சுகம் அளிப்பவராகுங்கள். தங்களுக்குள் ஒரு பொழுதும் சண்டை போடாதீர்கள். தங்களை ஆத்மா என உணர்ந்து இந்த தேகத்தை மறந்து கொண்டே செல்லுங்கள். ஒரு தந்தையை தவிர வேறு எதுவும் நினைவிற்கு வரக்கூடாது. இது கூட உயிருடன் இருந்தே இறந்த நிலையாகும். இந்த உலகத்திலிருந்து நாம் இறந்து விட்டது போல ஆகிவிட்டோம். நாம் இறந்தால் உலகமே இறந்து விட்டது போல என்று கூறவும் செய்கிறார்கள். இங்கோ நீங்கள் உயிருடன் இருந்தே இறக்க வேண்டும். ஷரீர உணர்வை நீக்கிக் கொண்டே செல்லுங்கள். தனிமையில் அமர்ந்து பயிற்சி செய்து கொண்டே இருங்கள். அதிகாலையில் தனிமையாக அமர்ந்து உங்களிடமே நீங்கள் உரையாடுங்கள். மிகவும் ஊக்கத்துடன் தந்தையை நினைவு செய்யுங்கள். பாபா, அவ்வளவுதான், இப்பொழுது நாங்கள் உங்களது மடியில் வந்தே விட்டோம். அவ்வளவே. ஒருவரின் நினைவிலேயே ஷரீரத்திற்கு முடிவு அந்த ஏற்பட்டு விட வேண்டும். இதற்கு தான் ஏகாந்தம் என்று கூறப்படுகிறது. தந்தையை நினைவு செய்து செய்து இந்த ஷரீரம் என்ற தோல் விடுபட்டு போய்விடும். இந்த பழைய உலகம், பழைய உடல் முடிய போகிறது. மற்றபடி புருஷார்த்தம் முயற்சிக்காக சங்கமத்தின் சிறிது காலம் உள்ளது. பாபா, இந்த படிப்பு எதுவரை நடக்கும் என்று குழந்தைகள் கேட்கிறார்கள்.
தெய்வீக ராஜதானி ஸ்தாபனையாகும் வரையும் கூறிக்கொண்டே இருப்பேன் என்று பாபா கூறுகிறார். பிறகு புது உலகிற்கு டிரான்ஸ்பர் மாற்றமாகி விடுவோம். இது பழைய உடலாகும். ஏதாவது கர்ம கணக்கு கூட நடந்து கொண்டே இருக்கும். இதில் பாபா உதவி செய்வார் என்ற இந்த நம்பிக்கை வைக்கக்கூடாது. திவாலாகியது, நோய்வாய்ப்பட்டீர்கள், இது உங்களுடைய கணக்கு வழக்காகும் என்று தந்தை கூறுவார். ஆம், பிறகும் யோக பலத்தினால் ஆயுள் நீண்டுவிடும். நீங்கள் உழைப்பு செய்யுங்கள், கிருபை வேண்டாதீர்கள். தந்தையை எந்த அளவிற்கு நினைவு செய்வீர்களோ அதில் நன்மையே தான் உள்ளது. கூடுமான வரையும் யோக பலத்தை பயன்படுத்துங்கள். பக்தி மார்க்கத்தில் என்னை கண்ணுக்குள் மறைத்து கொள்ளுங்கள் என்று பாடுகிறார்கள். பிரியமான பொருளை கண்மணி, உயிரினும் இனிய என்று கூறுகிறார்கள். இந்த தந்தையோ மிகவும் பிரியமானவர் ஆவார். ஆனால் மறைமுகமாக இருக்கிறார். அவருக்காக சொல்லிலங்காத அன்பு இருக்க வேண்டும். குழந்தைகளையோ தந்தை தன் கண்களுக்குள் மறைத்துதான் வைக்கின்றார். கண்கள் என்பது இந்த ஸ்தூல கண்கள் ஒன்றும் கிடையாது. இதுவோ புத்தியின் விஷயமாகும். மிகவும் அன்பிற்குரிய நிராகாரமான தந்தை நமக்கு படிப்பித்து கொண்டிருக்கிறார். அவர் ஞானக்கடல், சுகக்கடல், அன்பின் கடல் ஆவார். அப்பேற்பட்ட மிகவும் அன்பிற்குரிய தந்தையிடம் எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும்? குழந்தைகளுக்கு எவ்வளவு பலன் எதிர்பாராத சேவை செய்கிறார். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் கூட அவ்வளவே அன்புடன் சேவை செய்ய வேண்டும். ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். எங்காவது தங்கள் வழிப்படி நடந்தீர்கள் என்றால் உங்களுடைய அதிர்ஷ்டத்திற்கு கோடு விழுந்துவிடும். குழந்தைகளாகிய உங்களுக்குள் மிக மிக ஆன்மீக அன்பு இருக்க வேண்டும். ஆனால் தேக அபிமானத்தில் வரும் காரணத்தினால் அந்த அன்பு ஒருவருக்கு மற்றவர்களிடம் இருப்பது இல்லை. ஒருவர் மற்றவரது குறைகளையே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னார் இப்படி இருக்கிறார், அவர் அப்படி செய்கிறார். நீங்கள் தேகி அபிமானி ஆத்ம உணர்வுடையவர்களாக இருக்கும் பொழுது யாருடைய குறைகளையும் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கவில்லை. தங்களுக்குள் மிகுந்த அன்பு இருந்தது. இப்பொழுது மீண்டும் அதே நிலையை தாரணை செய்ய வேண்டும். முதலில் நீங்கள் எவ்வளவு இனிமையானவர்களாக இருந்தீர்கள், அவ்வாறே இனிமையானவர்களாக சுகம் அளிப்பவராக ஆகுங்கள். தேக அபிமானத்தில் வந்த காரணத்தினால் துக்கம் அளிப்பவர் ஆனீர்கள். அதனால் உங்களுடைய ஆன்மீக மகிழ்ச்சி மறைந்து போய்விட்டது. வாழ்க்கை கூட குறுகியதாகிவிட்டது. இப்பொழுது மீண்டும் தந்தை உங்களை சதோ பிரதானமாக ஆக்கி சதா சுகம் உடையவர்களாக ஆக்க வந்துள்ளார். நீங்கள் எந்த அளவு தந்தையை நினைவு செய்து கொண்டே இருப்பீர்களோ அந்த அளவு குறைகள் நீங்கிக் கொண்டே போகும். கருத்து வேற்றுமைகள் நீங்கிக் கொண்டே போகும். நாம் சகோதர சகோதரர்களாவோம் என்பது பக்குவமாக நினைவில் இருக்க வேண்டும். ஆத்மா சகோதர சகோதரர் என்று பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே குணங்கள் தான் தென்படும். அனைவரையும் குணவான்களாக ஆக்குவதற்காக முயற்சி செய்யுங்கள். குணங்களை விடுத்து குணங்களை தாரணை செய்யுங்கள். ஒரு பொழுதும் யாரையும் நிந்தனை செய்யாதீர்கள். ஒரு சிலரிடம் எப்பேற்பட்ட குறைகள் உள்ளன என்றால் அவர்களால் சுயம் தங்களையும் புரிந்து கொள்ள முடிவதில்லை. அவர்களோ தங்களை மிகவும் நல்லவர்களாக இருக்கிறோம் என்று நினைத்து கொள்கிறார்கள். ஆனால் குறைகள் இருக்கும் காரணத்தினால் அங்கங்கு தவறான வார்த்தைகள் வெளிப்பட்டு விடுகின்றன. சதோ பிரதானமான நிலையில் இந்த விஷயங்கள் இருக்காது. நாம் எவ்வளவு இனிமையானவராக ஆகியுள்ளோம் என்று உங்களை நீங்கள் பாருங்கள். நமக்கு தந்தையிடம் எவ்வளவு அன்பு இருக்கிறது. தந்தையுடன் முற்றிலுமாக ஒட்டி கொண்டு விடும் அன்பிற்கு அப்பேற்பட்ட அன்பு இருக்க வேண்டும். பாபா, நீங்கள் எங்களை எவ்வளவு உயர்ந்தவர்களாக அறிவாளியாக ஆக்குகிறீர்கள். ஸ்வர்க்கத்தின் அதிபதி ஆக்குகிறீர்கள். இது போல உள்ளுக்குள் தந்தைக்கு மகிமை செய்து நெகிழ்ந்து போய்விட வேண்டும். ஆன்மீக குஷியில் இருக்க வேண்டும். மகிழ்ச்சியை போன்ற சத்துணவு எதுவும் கிடையாது என்று பாடவும் செய்கிறார்கள்.
தந்தையை சந்திப்பதிலும் கூட எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். சங்கமத்தில் தான் குழந்தைகளாகிய உங்களுக்கு 21 பிறவிகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான சத்துணவு கிடைத்து விடுகிறது. பிறகு யாருக்குமே எந்த விஷயத்திலும் கவலை இருப்பதில்லை. இப்பொழுது எவ்வளவு கவலைகள் இருக்கின்றன. எனவே அதனுடைய பாதிப்பு சரீரத்தின் மீதும் வந்து விடுகிறது. உங்களுக்கோ எந்த ஒரு விஷயத்தின் கவலையும் இல்லை. இந்த மகிழ்ச்சியின் சத்துணவை நீங்கள் ஒருவருக்கொருவர் ஊட்டிக்கொண்டே இருங்கள். ஒருவர் மற்றவருக்கு இந்த பலத்த உபசாரம் செய்ய வேண்டும். இப்பேற்பட்ட உபசாரம் மனிதர்களுக்கு செய்ய முடியாது. நீங்கள் தந்தையின் ஸ்ரீமத் படி இந்த உபசாரம் செய்கிறீர்கள். எவரொருவருக்கும் தந்தையின் அறிமுகம் அளிப்பது இதுதான் விசேஷ நலம் கூட ஆகும். இது ஞானம் மற்றும் யோகத்தின் முதல் தரமான அதிசயமான சத்துணவாகும். இந்த சத்துணவு ஒரே ஒரு ஆன்மீக மருத்துவர் மூலமாக கிடைக்கிறது. மன்மனாபவ மத்யாஜீபவ, அவ்வளவே 2 மகா வாக்கியங்களின் சத்துணவு ஆகும். மிகவும் அன்பிற்குரிய தந்தையிடமிருந்து உலக அரசாட்சி கிடைக்கிறது. இது ஏதோ குறைவான விஷயமா என்ன? இந்த 2 மகா வாக்கியங்களே பெயர் பெற்றவையாகும். இந்த 2 மகா வாக்கியங்களால் நீங்கள் எவர் ஹெல்தி எவர் வெல்தி என்றும் ஆரோக்கியம் மற்றும் செல்வம் உடையவர்களாகி விடுகிறீர்கள். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் இந்த விஷயங்களை நினைவு செய்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இறை மாணவ வாழ்க்கைதான் சிறந்த வாழ்க்கை என்ற இந்த பாடல் கூட இப்பொழுதுக்கானதாகும். கூடுமான வரையும் ஒருவர் மற்றவருக்கு இந்த ஆன்மீக சத்துணவையே சேர்ப்பியுங்கள். ஒருவர் மற்றவரை முன்னேற்றுங்கள். நேரத்தை வீணாக்காதீர்கள். மிகவும் பொறுமையுடன் கம்பீர தன்மையுடன் அறிவுடன் தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையை வைரம் போல ஆக்குங்கள். இனிமையான குழந்தைகளே, தந்தையிடமிருந்து கிடைக்கும் ஸ்ரீமத் படி நடப்பதில் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. தந்தையினுடைய செய்தியை அனைவருக்கும் சேர்ப்பிக்க வேண்டும். எல்லோருக்கும் தந்தையின் செய்தியோ கிடைக்க வேண்டும் அல்லவா? செய்தி மிகவும் எளிதானது. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். மேலும் கர்ம இயந்திரங்கள் மூலமாக மற்றும் மனம் சொல் செயல் மூலமாக எந்த ஒரு தீய செயலும் செய்யாதீர்கள். ஒரு நாள் உங்களுடைய இந்த அமைதியின் பலத்தின் குரல் வெளிப்படும். நாளுக்கு நாள் உங்களுடைய முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே போகும். உங்களுடைய பெயர் புகழை அடைந்து போகும். இது நல்ல ஸ்தாபனம், நல்ல காரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வழியும் மிகவும் எளிதானதாக கூறுகிறார்கள் என்று எல்லோரும் புரிந்து கொண்டு விடுவார்கள். இந்த பிராமணர்களின் விருட்சம் மிகவுமே பெருகி கொண்டே போகும். பிரஜைகள் அமைந்து கொண்டே போவார்கள். சென்டர்கள் நிறைய விருத்தி அடைந்து கொண்டு விடும். உங்களுடைய கண்காட்சிகள் கூட கிராமங்களில் நடக்கும். குழந்தைகளாகிய நீங்கள் மிக உயர்ந்த சேவை செய்ய வேண்டும். உங்களுடைய புது புது சென்டர்கள் திறந்து கொண்டே போகும். அவை மூலம் அநேக மனிதர்கள் வந்து தங்களது வாழ்க்கையை வைரம் போல அமைத்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் மிகவும் அன்புடன் ஒவ்வொருவரையும் பராமரிக்க வேண்டும். பாவம் எங்காவது அவர்களது கால் வழுக்கிவிடக் கூடாதே, திசை தவறி சென்று விடக்கூடாதே என்று கவனம் கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு அதிகமான சென்டர்கள் இருக்குமோ அந்த அளவிற்கு அதிகமானோர் வந்த உயிர்தானம் பெறுவார்கள். குழந்தைகளாகிய உங்களது பிரபாவம் வெளிப்படும் பொழுது இங்கு வந்து எங்களுக்கு மனிதனை தேவதையாக ஆக்கக்கூடிய ராஜயோகத்தை கற்பியுங்கள் என்று நிறைய பேர் அழைப்பார்கள். இனி முன்னால் போக போக அதே பகவான் அபுவில் வருகை தந்துள்ளார் என்று மிகவுமே கிளர்ச்சி ஏற்படும். இந்த சமயத்தில் பழைய உலகத்தில் சர்வதேச இன்டர்நேஷனல் குழப்பங்கள் உள்ளன. இப்பொழுது இந்த எல்லா குழப்பங்களும் முடிய போகிறது. இதை பற்றி நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட வேண்டியது இல்லை. இதை பொருட்படுத்தாதீர்கள். இப்பொழுது இந்த பழைய உலகம் போய்விட்டது போலவேதான். இதன் மீது பற்று கொள்ளக்கூடாது.
என்று நீங்கள் எல்லோருக்கும் கூறுங்கள். ஒருவேளை பற்று இருந்தது, இதயம் தூய்மையாக இருக்கவில்லை என்றால் அளவற்ற குஷி கூட இருக்காது. குழந்தைகளுக்கு ஏராளமான ஞான செல்வத்தின் பொக்கிஷம் கிடைத்து கொண்டே இருக்கிறது. எனவே அளவற்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு இதயம் தூய்மையானதாக இருக்குமோ அந்த அளவிற்கு மற்றவர்களையும் தூய்மையாக ஆக்குவார்கள். யோகத்தின் நிலை மூலமாக தான் இதயம் தூய்மையாகிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு யோகியாக ஆகும் மற்றும் ஆக்குவதற்கான ஆர்வம் கூட இருக்க வேண்டும். ஒருவேளை தேகத்தின் மீது பற்று இருக்கிறது, தேக அபிமானம் இருக்கிறது என்றால் நமது நிலை மிகவுமே பக்குவப்படாததாக இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். தேகி அபிமானி ஆத்ம உணர்வுடைய குழந்தைகள்தான் உண்மையான வைரமாகிறார்கள். எனவே கூடுமான வரையும் ஆத்ம உணர்வில் இருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம்: தந்தைக்கு சமமாக நிரகங்காரி ஆகி மிகவும் அன்புடன் அனைவருக்கும் சேவை செய்ய வேண்டும். ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். தனது வழிப்படி நடந்து தங்களது அதிர்ஷ்டத்திற்கு கோடிட்டு கொண்டு விடக்கூடாது. சங்கமத்தில் தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் மகிழ்ச்சியின் சத்துணவை சாப்பிட்டு கொண்டும் மற்றவர்களுக்கு ஊட்டிக் கொண்டும் இருக்க வேண்டும். தங்களது நேரத்தை வீணடிக்க கூடாது. மிகவும் பொறுமையுடன் கம்பீர தன்மையுடன் அறிவுடனும் தந்தையை நினைவு செய்து தங்களது வாழ்க்கையை வைரம் போல ஆக்கிக் கொள்ள வேண்டும். வரதானம்: ஆசைகளை ஆசையற்றவராக மாற்றக்கூடிய சக்தி ஸ்வரூப ஆத்மா ஆகுக. சக்தி ஸ்வரூபம் ஆவதற்கு பற்றிலிருந்து பற்றற்றவராக பரிவர்த்தனை செய்யுங்கள். தங்களுடைய தேக சம்பந்தங்களில் ஏதாவது ஒரு பதார்த்தத்தில் ஆசை இருந்தால் மாயா கூடவே வந்துவிடும். மேலும் சக்தி ஸ்வரூபம் ஆக விடாது. ஆகையால் முதல் ஆசையற்றவராக ஆகுங்கள். அப்பொழுது மாயாவின் தடைகளை வெல்ல முடியும். தடைகள் வருவதைக் கண்டு கூக்குரல் போடுவது, பயப்படுவது இவற்றிற்கு பதிலாக சக்தி சொரூபத்தை தாரணை செய்யுங்கள். அப்பொழுது தடைகளை வென்றவர் ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: கருணையும் ஆசையற்றவராகவும் பற்றற்றவராகவும் இருங்கள். ஆசையுடையவராக அல்ல. ஓம் சாந்தி.